வெல்கம் டு ரித்திமா கிச்சன். வாங்க இன்னைக்கு நம்ம வீட்டு ஸ்டைலில் ஒரு பூசணிக்காய், வெள்ளை பூசணிக்காய் ஜூஸ் பார்க்கலாம். நான் இதை மிக்சி ஜாரில் போட்டு அடிச்சுட்டு வந்துட போகிறேன். பாருங்கள், நான் பூசணிக்காயை நான் மிக்சியில் ஓட்டி ஜூஸ் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதில் நான் வெண்ணெய் எடுத்த மோர் எடுத்து வச்சுருக்கேன். அது இந்த கரண்டியோட அளவுக்கு இவ்வளோ ஊற்றிக்க போகிறேன். சால்ட்டு இவ்வளவு போட்டுக்க போகிறேன். ருசிக்கு தக்கன சால்ட்டு போட்டேன். இது பெப்பரும் ஜீரகப்பொடியும் இது ரெண்டும் போட்டுக்க போகிறேன். இது ரொம்ப மருத்துவ குணம் உள்ள ஒரு ஜூஸுங்க. ஆஸ்மா கம்ப்ளைண்ட் இல்லாதவங்க, வீசிங் இதெல்லாம் இல்லாதவங்க யார் வேணாலும் காலையில் வெறும் வயிற்றுல இந்த ஜூஸ் குடிக்கலாம். 11 மணிக்கு நம்ம வேறு ஜூஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கு பதிலாக இந்த ஜூஸ் எடுக்கலாம். மோர் வேண்டாங்கிறவங்க மோர் அவாய்டு பண்ணிவிட்டு இந்த ஜூஸ் நம்ம ஜீரகப்பொடி, பெப்பர் பொடி, சால்ட்டு போட்டு நம்ம குடிக்கலாம். தேன் வேணுங்கிறவங்க குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது தேன் அவங்களுக்கு இனிப்பு சுவை வேணும்னா கொஞ்சம் தேன் ஊற்றியும் குடிக்கலாம். பனங்கல்கண்டு போட்டும் குடிக்கலாம். வெயிட் லாஸுக்கு ஒரு நல்ல ஒரு ஜூஸுங்க இது. வாங்க நம்ம வீட்டில் வெண்பூசணி ஜூஸ் குடிக்கலாம். நன்றி, வணக்கம்.